எல்லாரும் ப்ரெஸ் மீடியா அண்ட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக டைரக்டர்ஸ் அண்ட் அண்ட் சம் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஹியர். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அண்ட் எனக்கு சொல்லணுன்னா, ஐ மீன் ரொம்ப வருஷம் கழிச்சு தரமணி ஃபஸ்ட் ஃபிலிம் எனக்கு. அப்போ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. பட் அந்த நர்வஸ்னஸ் எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கீழே தானியா கிட்ட கூட. ஏன் தெரில, பிகாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வாஸ் ஒரு எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா, லைக் குவன் வந்து டைரக்டர் குவன் பற்றி சொல்லணும். ஏன்னா குவன் வந்து நிறையா டிசி காமிக்ஸ், இந்த மாங்கா காமிக்ஸ் சொல்லுவாங்க, ஜப்பனீஸில் மாங்கா அப்படின்னு ஒரு ஒரு காமிக்ஸ்லாம் இருக்குது. அதை படித்து வளர்ந்த ஒரு டைரக்டர். தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறைய ட்ரீம்ஸோட வந்திருக்காரு. அதுக்கான முதல் படி தான் இந்த வெப்பன். அவர் என்கிட்ட வரும்போது நிறைய அதை பற்றி தான் சொல்லுவார், இந்த டிசி ஸ்டைல், இந்த காமிக் ஸ்டைல், இந்த மாங்கா, அதை பற்றிலாம். ஸோ தமிழ் சினிமாவில் லைக் ஒரு 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 சூப்பர் ஹியூமன் கான்செப்டை பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது 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 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பட்ஜெட் தேவைப்படும். அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டுடியோஸ், அப்துல் சார், மன்சூர் சார் அண்ட் அஜீஸ் சார், அவங்களால மட்டும்தான் அது முடியும். ஏன்னா நான் 2 நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நெல்சன் சார் கிட்ட காமிச்சேன். நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க, யார் ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார். கேட்டோடனே நான் சொன்னேன், இல்லை சார், புது ப்ரொடியூசர், அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது, பட் படம் பண்ணுறது ஒரு பேஷனோட வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல, பெருசாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான். இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசரால் மட்டும்தான் வசந்த் இதை பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு ஒரு ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, மில்லியன் ஸ்டோரிஸும் சரி, அந்த ப்ரொடியூசர்ஸும் சரி, இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டைரக்டர் குவனோட விஷனுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இது செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது. அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மில்லியன் ஸ்டுடியோஸ்க்கு தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷனும் பெருசாக தான் இருக்குது. அவங்க அடுத்து வச்சிருக்க லைனப்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அது ரொம்பவே இம்ப்ரெசிங்காக இருந்தது.